ஒயிட் சாஸ் பாஸ்தா ஒரு காலத்தில் கிங்ஸ் அண்ட் நோபல்ஸ் மட்டுமே சாப்பிட்ட ஃபுட். என்னதான் இது ஒரு இட்டாலியன் ஃபுட்டாக இருந்தாலும் இதோட ஆத்தென்டிக் சாஸை ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணது ஃப்ரான்ஸ் தான். மோர் தென் 400 இயர்ஸ்க்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்கிற இந்த ஃபுட்டை இப்போ நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச டைப் பாஸ்தா எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பாஸ்தாவை வேக வைக்கும்போது வெறும் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் இஃப் யூஆர் அ ஸ்பைசி லவர், ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இட் வில் கிவ் இந்தியன் ஸ்பைசி டச். தென் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பூண்டு 10 to 12, ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 2 வெஜ்ஜீஸ், சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 250 ml மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்ச வெஜ்ஜீஸ், 1 ஸ்பூன் ஆஃப் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இஃப் நீடட் 1 or 2 சீஸ் ஸ்லைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்தோன்னா தி ராயல் ஒயிட் சாஸ் பாஸ்தா வித் இண்டியன் ஸ்பைசி டச் இஸ் ரெடி டு டேஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.